நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு சொல்வளர்காடு அத்தியாயம் 17. ஒற்றையடி பாதை நெடுங்காலத்திற்கு முன்னரே காலடிகள் படாமலாகி மறைந்துவிட்டிருந்தது. ஆகவே அதை விழிகளால் பார்க்க முடியவில்லை. ஆனால் பாதையை மறந்து இயல்பாக நடக்கும்போது கால்கள் அதை கண்டடைந்தன. முதலில் குறும் புதர்களில் கால் சிக்கியும் கல்களில் இடறியும் அவர்கள் தடுமாறினாலும் விரைவிலேயே கால்களை நேரடியாகவே சித்தம் கட்டுப்படுத்த தொடங்கியது. அதன்பின் அவர்கள் வழியை எண்ணவில்லை. கையில் மூங்கில் வில்லில் சிற்றம்புகளுடன் அர்ஜுனன் முன்னால் நடந்தான். அவனுக்கு பின்னால் தருமனும் தொடர்ந்து திரௌபதியும் சென்றனர். அவர்களைத் தொடர்ந்து நகுல சகதேவர்கள் கைகளில் கூர்முனை பொருந்திய நீள் வேல்களுடன் சென்றனர். அவர்களுடன் இணைந்தும் காட்டுக்குள் சென்று கிளைகள் வழியாக மீண்டும் நடக்கும் மந்தையை பறந்து தொடரும் காகம் போல பீமன் சென்றான். ஐத்ரேய காடு பறவைகளின் ஓசைகளால் நிறைந்திருந்தது. அவை மிகப்பெரிய ஓர் உரையாடலில் ஈடுபட்டிருப்பவை போல என தருமன் எண்ணினார். ஒவ்வொரு பறவை என நோக்கினால் அவை இணைகளுக்காக ஏங்கின, குஞ்சுகளை ஆற்றுப்படுத்தின, எதிரிகளை அஞ்சின, அறை கூவின, கூடி உணவுண்ண அழைத்தன, உண்ட பின் மகிழ்ந்தாடின. பறவைகள் அமர்ந்த ஒரு மரம் பெரிதொன்றுடன் உரையாடியது. ஒரு குன்று மற்றொன்றுடன் பேசியது. முழு காடே விண்ணை நோக்கி பேசிக்கொண்டிருந்தது. தனிக்குரல்களை கேட்டு செவி மயங்குகையில் அவ்வோசை ஒருங்கிணைந்து ஒற்றை பெருக்கென்றாகி ஒரு சொல்லின் முடிவிலா ஒழுக்கென்று காட்டியது. அதில் மறைந்து பின்பு சித்தம் மீளும் போது தன்னருகே இருந்த சிறு பறவையின் ஒற்றை தனிக்குரலை கேட்டு தருமன் உடல் அதிர்ந்தார். துவைத காட்டிலிருந்து கிளம்பி காமியக காட்டில் சில நாட்கள் தங்கியிருந்தனர். அங்கே அவர்களுக்கு பிரகஸ்பதி நீதியை கணாதரின் முதல் மாணவர் சப்தகர் கற்பித்தார். அதன் சுருக்கமான வடிவத்தை அரசர்களுக்குரிய வகையில் காம்பல்யத்தில் முன்பு தங்கியிருந்த அந்தனர் ஒருவர் துருபதனுக்கு கற்பித்ததை திரௌபதி நினைவு கூர்ந்தாள். தாபகர் என்னும் அந்த அந்தனர் விழியற்றவர். கைகோல் என ஒரு குள்ளனை உடன் அழைத்து கொண்டு ஊர்கள் தோறும் செல்பவர். அவையில் நெறிநூல் உரைத்து பரிசில் பெற்றதும் அவர். அரசே, உனக்கு மட்டும் என ஓர் அரச நெறிநூலை உரைக்கவிருக்கிறேன். கோல் கொண்டு அரசமரும் தகுதியற்றவர்கள் அதை கேட்கலாகாது. இத்தொன்மையான நூல் வேதங்களுடன் பிறந்தது. வேத ரிஷியாகிய பிரகஸ்பதியால் இயற்றப்பட்டது. அவரது மாணவர்களால் முழுதும் பயிலப்படுகிறது. அவர்கள் அறிவது காட்டு மத யானை. நான் சங்கிலி அணிந்த வேழத்தை உனக்கு அளிக்கிறேன் என்றார். அன்று மாலை அரசரின் வசந்த மண்டபத்தில் அமர்ந்து அந்நூலை உரைத்தார். அரசே, பிறந்து பசித்து அழுது முலை நோக்கி உதடு குவிக்கும் கணம் முதல் இறுதி நீருக்காக கைகளை அசைத்து உதடுகளை நீட்டும் தருணம் வரை மானுடர் செயல் தொடரில் கட்டுண்டிருக்கிறார்கள் என்று அறிந்தவனே இப்புவியின் கணக்குகளை அவிழ்க்கும் முதல் எண்ணை கண்டடைந்தவன். தான் மேன்மையுறும் வழியையும் இழிவுறும் முறையையும் அறியாத உயிரென ஏதுமில்லை இவ்வுலகில். எனவே மானுடன் எங்கும் நோக்க வேண்டியதில்லை. தன்னுள் நோக்குவதே அனைத்துக்கும் விடையளிப்பது. தாபகர் சொன்னார். தெய்வத்தையே அனைத்துக்கும் இழுப்பவன் மூடன். தெய்வமில்லை என அவனுடன் பேச புகுபவன் பெருமூடன். இங்கு ஆற்றுவன அனைத்தும் எதிர்வினை கொண்டவை என உணர்ந்தவனே அறிஞன். முதற் செயலின் மறு செயலே மானுடனின் ஒரு கணம். ஒரு துளிமுலையுண்டதுமே அன்னை எனும் உறவும் இனிமை எனும் சுவையும் பசி எனும் தேவையும் பால் எனும் பொருளும் உருவாகி வந்து விடுகின்றன. பகையும் மையமும் அச்சமும் பிறக்கின்றன. இன்பம் பிறந்ததுமே துன்பம் உடன் தோன்றிவிடுகிறது. வலை நடுவே இருக்கிறோம் என உணர்ந்தவனே உண்மையில் இருக்கிறான். பிறந்து இறந்து செயலாற்றி அவ்வலையை பின்னுவது தானும் தான் என்று உணர்ந்தவன் அறிய தொடங்குகிறான். அறிதலும் வலை பின்னுவதே என்று கண்டவன் விடுதலை பெறுகிறான் என்றார் தாபகர். எனவே ஒவ்வொரு சொல்லையும் அதன் எதிர்ச்சொல் என எழுந்து சொல்வெளி என பெருகப் போவது என்ன என்று உணர்ந்து சொல்க. ஒவ்வொரு செயலையும் எதிர்ச்செயல் நிறை என்ன என்று உணர்ந்து செய்க. ஆம், எதிர்வருவது அறிய முடியாத காலப்பெருக்கில் உள்ளது. காலமே என்றான செயல் எதிர்ச்செயல் என்னும் வலைப்பின்னலில் உள்ளது. ஆகவே அறிய முடியாமையே இங்கு எஞ்சுகிறது என்று உரைப்பவன் பேருண்மை ஒன்றை சொல்கிறான். ஆனால் அரசே, பேருண்மைகளை கொண்டு நூல்களை எழுதலாம். சொல்லெனச் சுருக்கி காட்டில் அமர்ந்து ஊழ்கம் கொண்டு விண்ணேகலாம். அவை அரசனுக்கு உதவாது. அவை அரிய மணிகள். அணிகளெனச் சூடுதற்கே உரியவை. எளிய உண்மை சந்தையில் உணவாக மாறும். வழித்துணையாக உடன் வரும் நாணயம் போன்றது.
அது நீ வாழும் காலத்தில் உன் வெளியேட்டும் தொலைவுக்குள் நீ ஆற்றி பயன் கொய்யும் செயல் வட்டத்திற்குள் மட்டுமே பொருள் கொள்வது. உடைந்த உண்மைகளை போற்றுக, அவையே இவ்வுலகை ஆற்றியுள்ளன. அறிய முடியாமையை பீடமாக்கி அறிவு நின்றுள்ளது. இவ்வுலகின் கன்னி பெருக்கு நீ அறிய முடியாதது. ஆனால் உன் அருகே உள்ள முதல் கன்னியை நீ அறிய முடியும். அதன் அறியா எல்லையில் உள்ள கன்னியும் அந்த முதற் கன்னியின் தொடர்ச்சியே என்று உணர்க. வலையையே அறிய முடியும் என்பதனால் அதை அறிக. தேவையானவற்றை அறிந்தவன் ஆவாய். தாபகர் பின்னர் சொல்லெண்ணி அவை கூடவும் விளைவறிந்து செயலாற்றவும் உதவும் 18 நெறிகளை அவையில் எடுத்துரைத்தார். காமியகத்தில் சப்தகர் பிரகஸ்பதி நீதியின் மெய்ப்பொருளை நோக்கி சென்றார். அரசே, இப்புடவி ஒரு இடம் அல்ல, ஒரு பொருள் அல்ல, ஒரு இருப்பல்ல. எனவே இதற்கு முதல் முடிவு இல்லை, வடிவம் இல்லை, முக்காலம் என்றும் ஏதும் இல்லை. இது ஒரு நிகழ்வு, தன்னைத்தானே பின்னி விரிந்து கொண்டே இருப்பது. அப்பின்னலின் ஒரு கண்ணியில் நீங்கள் இருந்தால் அது உங்கள் விளக்கம். அங்கிருப்பவற்றுடன் தொடர்புள்ளவற்றால் ஆனது அதன் வடிவம். அங்கு நீங்கள் உணர்வது இருப்பு. அதுவே காலத்தை முன்பின் என வகுத்து உங்களுக்கு அளிக்கிறது. இது இடமல்ல என்பதனால் மையம் என ஏதும் இல்லை. பொருண்மை அல்ல என்பதனால் நிலை என ஏதுமில்லை. இருப்பல்ல என்பதனால் நோக்கமென ஏதுமில்லை. இந்நிகழ்வின் நெறி என்பது செயல்கள் முற்றிலும் நிகரான விளைவுகளாக மாறியே ஆக வேண்டும் என்பதே. ஏனென்றால் இது கூடுகிறதென்றாலும் குறைகிறதென்றாலும் அழகிலா கால பெருவெளியில் இது முன்னரே அழிந்துவிட்டிருக்கும். இது நீடிக்கிறதென்பதனாலேயே இது மூவா முதலா சுழற்சி என அறியலாம். செயலே காரணம், விளைவு அதன் காரியம். காரியம் அனைத்தும் பிரிதுக்கு காரணம். காரிய காரண உருமாற்றம் என்னும் அழகிலா பெருந்தொடரையே இங்கு புடவி என நாம் அறிகிறோம். அதையே பிரகஸ்பதியின் மெய்யியல் கர்மம் என்கிறது. நம் ஒவ்வொரு காலத்துளியும் அடுத்த காலத்துளிக்கு காரணம். நம் இக்கணத்து உடல் முந்தைய கணத்து உடலின் காரியம். கர்மத்தில் உள்ளன அனைத்தும், கர்மமே அனைத்தும். இச்சொற்களை கேட்ட நீங்கள் முந்தைய நீங்கள் அல்ல. ஒவ்வொன்றும் பறக்கும் பெரும் புயலை ஒரு கன மின்னலில் ஓவியமென காண்பதே இப்புடவி என்று உணர்ந்தவன் விழிகொண்டவன். காரணம் காரியமென மாறும் என்னும் நெறியே மாறுதலே ஆன இப்புடவையின் மாறாமை என்று அறிக. அரசே, கர்மத்தை அறிந்து கர்மமென உணர்பவனே தன்னை அறிந்தவன். இப்பெரும் சுழற் பெருக்கிற்கு வெளியே இதை ஆக்கியதும் ஆட்டுவிப்பதும் அழிப்பதும் என ஏதும் இல்லை. அவ்வாறு ஒன்றிருந்தால் அதன் காரணம் என்ன? அது காரணம் என்றால் அதன் காரணம் என்ன? அது வளர்கிறதென்றால் மறையவும் கூடும். அழியாதது எனில் செயலற்றது, செயலாற்றுகிறது எனில் அதுவும் கர்மத்திற்குள் அமைந்ததே. கர்மத்திற்குள் அமைந்தது கர்மத்தை ஆக்கி ஆட்டி அழிப்பது அல்ல. இங்கே இவ்வண்ணம் இருக்கும் இது என்றும் உள்ளது. இது சுழற்சி. எனவே இதன் இறுதியே தொடக்கமும் ஆகும். எனவே இதற்கு முழு முதற் காரணம் என ஒன்று இல்லை. காமியக காட்டில் 9 மாத காலம் தங்கி பிரகஸ்பதி சூத்திரங்களை கற்று தேர்ந்தார் தருமன். அவற்றுக்கு உரையென எழுதப்பட்ட 12 நூல்களையும் பாடம் கேட்டார். ஒரு நாள் சொல்லாடுகையில் சப்தகரிடம் கேட்டார், அனைத்தும் காரணம் கொண்ட காரியங்களே என்றால் பிரகஸ்பதியின் கர்மவாதத்திற்கு காரணமாக அமைந்தது எது? சப்தகர் சிரித்து, உணவு உடலாக மாறுவதைக் கண்ட மூதாதை வேடர்களாக இருக்கலாம் என்றார். பின்பு, உண்மையில் அதை தொல்கர்மவாதம் என்றே சொல்வதுண்டு. பழங்குடிகள் எதுவும் அழிவதில்லை என்று எண்ணுகிறார்கள். ஒவ்வொன்றும் இன்னொன்றாக ஆகிக் கொண்டிருக்கிறது. இறந்தவர்கள் மண்ணுக்குள் புகுந்து கருவாகி உடல் திறந்து திரும்பி வருகிறார்கள் என்பதே அவர்களின் முதல் மதம். தருமன், பிரகஸ்பதிய மெய்யியலின் காரியம் எது என்றார். இது விதையல்ல, ஒற்றை முளை என எழ. இது அனல், தொட்டதையெல்லாம் அனலாக்கி கொண்டிருக்கிறது. வைதீக மரபில் உள்ள அனைத்து கர்மவாதங்களும் சார்வாகத்திற்கு கடன்பட்டவைதான். ஆயினும் சூரியனை முதற் காரணமாக முன்வைத்து புவியை தொகுக்கும் வைதீக மரபான ஐத்ரேயம் சார்வாகத்திற்கு அணுக்கமானது, சார்வாகம் அளவுக்கே தொன்மையானது என்றார் சப்தகர். சுக்ல யஜுர்வேதத்தை முதநூலாக கொண்ட ஐத்ரேய மெய்மரபின் அறிவு 100 பிராமணங்களாகவும் 100 ஆரண்யகங்களாகவும் தொகுக்கப்பட்டு இன்று கற்பிக்கப்படுகிறது. ஐத்ரேயமே 3 உள்மரபுகள் கொண்ட பெரும் போக்கு என்கிறார்கள் அறிஞர்கள்.
சடங்குகளுடன் நிற்பவர்கள் ஐத்ரேய பிராமணங்களை கடப்பதில்லை. ஐத்ரேய ஆரண்யகங்களை உதறி முன் செல்லும் மெய்யுசாவிகளின் ஒரு புது மரபும் அதற்குள் உள்ளது என்று சொன்ன சப்தகர், இந்த ஐயம் எழுந்தமையாலேயே நீங்கள் ஐத்ரேய காட்டுக்கு செல்லுங்கள், அங்கு நீங்கள் தேடுவது உங்களை தேடி வருவதாக என வாழ்த்தினார். 5 நாட்களுக்கு பின் ஐத்ரேய காட்டுக்கு செல்லும் வழியை தெரிந்து கொண்டு அவர்கள் காமியகத்திலிருந்து கிளம்பினர். வழியில் இல்லறத்தோர் வாழும் ஊர்களுக்குள் நுழையாமல் காடுகள் வழியாகவே சென்றனர். வேறு வழியில்லாமல் சில ஊர்களை கடக்க நேர்கையில் இருள் பெருகி விழிகள் அனைத்தும் மூடிய பின்னரே பொழுது தேர்ந்தனர். வழியில் அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ளவில்லை. திரௌபதி ஆழ்ந்த அமைதிக்குள் சென்று விட்டிருந்தாள். சில வேளை அவள் அவர்களுடன் இருப்பதையே அவரால் உணர முடியவில்லை. அர்ஜுனன் விழி மட்டுமாக மாறிவிட்டிருந்தான். நகுலனும் சகதேவனும் மட்டும் ஒருவருக்கொருவர் மெல்லிய குரலில் உரையாடி கொண்டனர். பீமன் அகவியும் கூவியும் குழறியும் பிளிரியும் முரண்டும் மூலியும் காட்டுயிர்களுடன் உரையாடி கொண்டே வந்தான். அவன் தலைக்கு மேல் ஆள்காட்டி குருவி எப்போதும் பறந்தது. பறவை கூட்டங்கள் நகைத்தபடி அவனை சூழ்ந்து சிறகடித்தன. குரங்குகள் அவனை எல்லையில் எதிர்கொண்டு எல்லை வரை கொண்டு சேர்த்தன. அவன் அழைப்பை ஏற்று காணுலாவிய தனிக்களிறு ஒன்று தேடி வந்தது. அதன் மேல் ஏறி சென்று தோள் நிறைய பலாப்பழங்களுடன் திரும்பி வந்தான். உச்சிப்பாறை மேல் தொற்று ஏறி தேன் கூடு கொண்டு வந்தான். வழியில் தலை நீட்டிய மலைப்பாம்பொன்றை எடுத்து தோள்களில் மாலை என அணிந்து கொண்டான். அவனை நோக்கி புன்னகைத்தபடி தருமன் நடந்தார். ஐத்ரேய காட்டை தொலைவில் வேள்வி புகை எழக் கண்டதுமே அவர்கள் உணர்த்தனர். அதை இலக்காக்கி அவர்கள் சென்றபோது எதிரே வேதமானவர்கள் குழுவாக வந்தனர். தாடியும் மீசையும் அடர்ந்து பழுத்து மங்கிய மரவுரி அணிந்து புழுதி மூடி எதிரே வந்த அவர்களை முனிவர்கள் என்றே அவர்கள் எண்ணினர். அர்ஜுனன் அவர்கள் எவரென்று கேட்டான். சதபத பிராமணத்தை கற்க வந்தவர்கள், ஜைமினியின் சொல்மரபைச் சேர்ந்தவர்கள் என்றனர். அவர்களிடம் தருமன் வழி உசாவினார். நேர் எதிரே தெரியும் உயர்ந்த பாறையே சதபதம் எனப்படுகிறது. அதிலிருந்து விழும் சிற்றருவியின் கரையில் உள்ளது ஐத்ரேய கல்வி சாலைகளின் தலைநிலை. அங்கே குருமரபின் 117வது ஆசிரியரான திவாகரர் அமர்ந்திருக்கிறார். 1008 மாணவர்களும் 76 ஆசிரியர்களும் அங்குள்ளனர். வேள்வி புகையையும் சதபத முடியையும் நோக்கியே நீங்கள் அங்கே சென்றடைந்து விட முடியும் என்றார் அவர்களில் முதலில் வந்தவர். அங்கிருந்து பாதை தெளிவான அடையாளங்களுடன் இருந்தது. அவர்கள் அணுகும் தோறும் சதபத சிருங்கம் அபுதகலம் போல மேலெழுந்து வந்தது. அதன் உருண்ட பாறை முடிமேல் நின்றிருந்த பேரால மரத்தின் வேர்கள் விரல்கள் போல மாறி கரும் பாறை உருளையை கவ்வி இருந்தன. அருவியொலி காற்றில் ஏறி வந்து செவி தொட்டு மறைந்தது. அவர்கள் அந்தி வெளிச்சம் அணைய தொடங்கிய போதே ஐத்ரேய கல்வி சாலையை அடைந்தனர். தொலைவில் வேதம் எழத் தொடங்கிவிட்டிருந்தது. கைகளை கூப்பியபடி தருமன் அதை நோக்கி சென்றார். அப்க முனிவரின் மைந்தரான விசாலர் தன் 13 மனைவியரில் பிறந்த 18 மைந்தர்களாகிய மாணவர்களுடன் காட்டிலிருந்து வெளிவந்து அருகிலிருந்த மகிபாலம் என்னும் ஊருக்குள் நுழைந்த போது எதிரே மகிதை என்னும் குயவப்பெண் குடத்தில் நீருடன் நடந்து வந்தாள். அவளை விலகிச் செல்லும்படி கை காட்டிவிட்டு விசாலர் அவருக்கே இயல்பான உரத்த குரலில் வேத மைப்பொருளை விளக்கி கொண்டு நடந்தார். புடவையை நாம் உருவாக்கி எடுக்கிறோம் என்பதில் ஐயமில்லை. உருவாக்கியதை கடந்து உண்மையை நோக்கி செல்வதே கடினம். மாணவர்களே, அறிஞன் அவனே உருவாக்கிய அறிதல்களினால் சிறையிடப்பட்டிருக்கிறான் என்றார். குடத்துடன் ஒதுங்கி புதருக்குள் நின்ற மகிதை, அந்தனரே, சுழற்சியினால் உருவான எதுவும் சுழற்சியால் அழியுமாறும் ஆகும் என்றாள். சிக் விலகு, குயவ பெண்ணுக்குரியதல்ல வேதமை பொருள் என்று ஒரு மாணவன் அவளை விலக்கிவிட்டான். அவர்கள் பேசியபடி முன்னால் சென்றனர். விலங்குகள் வாசனையாலும் மானுடர் நினைவுகளாலும் அறிஞர் சொற்களாலும் முனிவர் இருத்தல் உணர்வாலும் தெய்வங்கள் சடங்குகளாலும் சிறையிடப்பட்டிருக்கிறார்கள். மாணவர்களை, பிரம்மம் தன் அறிய முடியாமையின் கூண்டுக்குள் அடைபட்டுள்ளது என்றார் விசாலர். ஆனால் அவள் சொன்ன அச்சொல் அவரது உள்ளத்தில் நீடித்து கொண்டே இருந்தது. மிக எளிய பெண், இளையவளும் கூட. அவர்கள் பேசிக்கொண்டிருந்த எதையும் அவள் அறிந்திருக்கவும் வாய்ப்பில்லை. போகிற போக்கில் அவள் அறிந்த எதையோ சொன்னாள். ஆனால் அச்சொல் அக்கணம் எழுவதற்கு ஏதோ ஆணை இருந்தாக வேண்டும். அவள் சொன்னதென்ன? சுழற்சியை பற்றி. அதை பற்றித்தானே அவரும் பேசிக்கொண்டிருந்தார். மகத் சுருங்கி அகங்காரமாகிறது. அகங்காரம் முனை கொண்டு சித்தம், சித்தம் அலை கொண்டு புத்தி,
புத்தி புலன்கள் என 5 முகம் கொள்கிறது. புலன்கள் புடவையை சமைக்கின்றன என்றார் விசாலர். அறிய முடிவதையே அறிவென கொள்கிறோம் என்னும் பெருஞ்சிறையில் இருந்து எப்போதேனும் விடுதலை கொள்ளுமா மானுடம்? அறியேன். இக்கணம் இதை சொல்கையில் இது காரும் காடமர்ந்து தவம் செய்தவர்களை, உடலுருகி சித்தமென எரிந்து அணைந்தவர்களை, அறிந்தறிந்து சென்று அறியாமையை கண்டவர்களை, எஞ்சாது எய்த எண்ணி எய்தினோம் என்று எஞ்சியவர்களை எண்ணி என் அகம் உருகுகிறது. காற்றை விழுதென பற்றி விண்ணேறம் முயல்பவர்கள் தானா மானுடம் கண்ட மெய்யூசாவிகள் அனைவருமே என எண்ணி திகைப்படைகிறேன் என்றார். அன்று அச்சிற்றூரின் சாவடியில் அவர்கள் தங்கினர். ஊர் மக்கள் கொண்டு வந்து அளித்த அரிசியை கீரைகளுடன் கலந்து அமுதாக்கி மாணவர்கள் பரிமாறினர். அதை உண்ட பின் குளிர்ந்த கருங்கல்லில் புழுதியை வீசி அகற்றிவிட்டு உடல் ஓய்ந்து படுத்து கொண்டார் விசாலர். அறியா ஆழத்திற்குள் சென்று கொண்டிருந்த போது அந்த குயவ பெண்ணின் குரலை கேட்டார். பின்பு துயில் கலைந்து விழித்து கொண்ட போது மெல்லிய ரீங்காரமாக இருந்தது உலகோசை. கையூன்றி புரண்டு காட்சி வெளியை நோக்கினார். அது மிக மெல்ல பெருவட்டமாக அவரை சூழ்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. அதன் மையமென இருந்தன அவர் விழிகள். எழுந்த மேலாடையை சீரமைத்து ஓசையில்லாத காலடிகளுடன் நடந்தார். அந்த பெண் குடத்துடன் ஒதுங்கி நின்ற மரத்தருகே வந்தார். அப்பால் அவர்கள் கடந்து வந்த சிற்றாறு இருந்தது. அதிலிருந்து அவள் தண்ணீர் மொண்டு சென்ற நீர்த்தடம் அப்போதும் இருந்ததைக் கண்டு அதை பின்தொடர்ந்து சென்றார். குட்டை புதர்களின் ஊடாக சென்ற ஒற்றையடி பாதையில் நடந்து தாழ்ந்த பொற்கூரை கொண்ட குயவனின் குடிலை சென்றடைந்தார். அதை சுற்றி களிமண் குவைகளும் விறகு குவியல்களும் இருந்தன. கன்றுகளுடன் பசுக்கள் நின்று கொண்டிருந்தன. அப்போது மகிதை சக்கரத்தில் களிமண் வைத்து சுழற்றி பானை வணைந்து கொண்டிருந்தாள். அவரது காலடி யோசை கேட்டு ஒரு பசு எழுப்பிய குரலை அவள் கேட்டாள். எழுந்து குனிந்து கூரை மூங்கிலில் பற்றியபடி அவரை நோக்கினாள். அந்தன முனிவர் தன் இல்லம் வந்தது அவளுக்கு எந்த எழுச்சியையும் ஏற்படுத்தவில்லை என்பதை அவர் கண்டார். மிக இயல்பான புன்னகையுடன் அவள் இறங்கி அருகே வந்து, என் சிற்றிலுக்கு வருக அந்தனரே என்று வரவேற்றாள். படைப்பு நிகழும் இடம் என்றார் விசாலர். ஆம், அமர்க என்று அவள் ஒரு மனைப்பலகையை போட்டாள். அவர் அமர்ந்ததும் குடிலுக்குள் நுழைந்து மரத்தாளத்தில் கனிகளுடன் திரும்பி வந்து அவர் அருகே வைத்தாள். அருந்துக, இது என் குடியின் கொடை என்றாள். அவர் அக்கனிகளை தொட்டு வாழ்த்திய பின் ஒரு அத்திக்கனியை எடுத்து உண்டார். நீ காலையில் எதை சொன்னாய் என்றார். நீங்கள் புடவை உருவாவதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். இது பெரும் சுழற்சியால் மட்டுமே உருவாகி வர முடியும் என்றாள். ஏன் அது சுழற்சியாக இருக்க வேண்டும் என்றார். முடிவில்லாத அசைவு எதுவும் சுழற்சியே. எங்கும் செல்லாத தன்னைத்தான் நிகழ்த்தி கொண்டிருக்கும் செலவு அது என்றாள். வியந்த அவளை நோக்கினார். உடல் எங்கும் புழுதியும் முழங்கை வரை களிச்சேரும் இருந்தன. குழல் கற்றைகள் கலைந்து கன்னத்தில் நிழலாட பறந்தன. நீ என்ன கற்றிருக்கிறாய் என்றார். நான் எதையும் கற்றதில்லை முனிவரே என்றாள். எந்தையுடன் பேசிக் கொண்டிருப்பதே என் கல்வி. அவர் களிமண் எடுக்கவும் விறகு சேர்க்கவும் பானை விற்கவும் செல்லும் போது நானும் செல்வேன். கண்டதையும் கேட்டதையும் என் எண்ணத்தால் வெறித்தெடுத்து கொள்வேன். பெருமூச்சுடன் விசாலர், நீ இன்று காலை சொன்னதற்கு என்ன பொருள் என்றார். அவள் குயவர் சக்கரத்தருகே சென்றமர்ந்தாள். அங்கே பாதி உருவான குடம் ஒன்று இருந்தது. சக்கரத்தை வலக்கையால் இடவலமாக சுற்றி விரலால் அதன் விளிம்பை தொட்டாள். அவள் கையில் மையென குழைந்து சரடென இழைந்து மெல்ல அது உருக்கொண்டது. மெல்லிய தொடுகையை அதுவே பெருக்கிக் கொள்கிறது. ஏனென்றால் அது உருவெடுக்க விழைகிறது என்று மகிதை சொன்னாள். அதைவிட மெல்லிய தொடுகையை இவ்வாழிக்கு அளிக்கிறேன். அது சுழல விரும்புகிறது. ஏனென்றால் சுழற்சியே பொருட்களின் இயல்பான அசைவு. இப்புவியில் இருக்கும் அனைத்து அசைவுகளும் ஏதேனும் சுழற்சியின் பகுதிகளே. இதோ விழி நோக்கும் அனைத்து கிளைகளும் சுழன்று கொண்டிருக்கின்றன. காற்றில் ஏறும் அத்தனை தூசிப் பொருட்களும் சுழல்கின்றன. இங்கு கலமென குடமென வட்டை என கும்பா என நிறைந்திருக்கும் அத்தனை பொருட்களும் அந்த சுழற்சியின் வடிவங்கள் தான். அவள் தன் இடக்கையால் அந்த ஆழியை மறுதிசை நோக்கி திருப்பினாள். அவள் கை அங்கேயே இருந்தது. மெல்ல குடம் களிமண்ணாக மீண்டது. சற்று முன் உருக்கொண்டு அங்கிருந்த ஒன்று கண்ணெதிரே வானில் மூழ்கி இன்மை என்றாவதை அவர் திகைப்புடன் நோக்கி அமர்ந்திருந்தார். இதுவும் சுழற்சியே. இச்சுழற்சியை நீட்டினால் இக்களிமண் மறுதிசையில் மீண்டும் குடமாகும் என்றாள் மகிதை. அவளை தன்னுடன் அழைத்து கொண்டு விசாலர் தன் கல்வி நிலைக்கு மீண்டார். அவருடைய 14வது மனைவியாக அவள் ஆனாள்.
அவள் பிறந்தழா குலத்தோள் என்பதனால் அவளை இதரே என்று பிறர் அழைத்தனர். அவளுக்கு பிறந்த மைந்தன் மகிதாசன் என அழைக்கப்பட்டான். தாசன் என்னும் பெயரே அவனை பிற மைந்தரிடமிருந்து முழுமையாக விலக்கியது. அவன் உடலில் சேறு இல்லை என்றாலும் மகி என்னும் சொல்லாக அவன் பேருடன் எப்போதும் மண் இருந்தது. கருவிலேயே மகிதாசன் வேதம் கற்றான். மழலை என முதற் சொல்லையே வேதம் என உரைத்தான். சொல்லறியும் போதே வேள்வி பந்தலில் அமர்ந்து கொண்டான். ஆயினும் அங்கே அயலவனாகவே இருந்தான். ஒரு நாள் தந்தைக்கு வேள்விக்குரிய கலங்களை அவன் தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கையில் நெய் பிசுக்கேறிய வெண்கல கலத்தை தரையிலிருந்து மண் அள்ளி பூசி துலக்கினான். விசாலருக்கு அந்தன பெண்ணில் பிறந்த கிருபன் என்னும் மைந்தன் அவனை நோக்கி சினந்து, மண்ணை அள்ளி துலக்கி உன் குலத்தை காட்டிவிட்டாய், எழுந்து விலகு இழிந்தோனே என்றான். நான் வேத மெய்யறிவால் எவருக்கும் இழைத்தவன் அல்ல என்று மகிதாசன் சொன்னான். வேதம் ஒவ்வொன்றிலிருந்தும் தன்னை விடுவித்து கொண்டவனுக்கு உரியது. நீ உன் பெயர் போலவே மண்ணுக்கு அடிமை என்றான் கிருபன். பிற மைந்தர் அவனை நோக்கி நகைத்தனர். கண்ணீருடன் விலகி சென்ற மகிதாசன் அதை தன் தந்தையிடம் சொல்ல தருணம் நோக்கி இருந்தான். அன்று மாலை நூலாய்வு முடிந்து தந்தை மைந்தருடன் விளையாடுவதைக் கண்டு அருகணைந்தான். கிருபனையும் பிறரையும் விசாலர் தன் மடிமேல் வைத்து கொஞ்சுவதை கண்டான். தன்னை ஒரு நாளும் அவ்வாறு அவர் குலவியதில்லை என்று உணர்ந்ததும் அவன் உடல் பதற தொடங்கியது. கண்ணீருடன் அங்கிருந்து விலகி சென்றான். அன்னை அவனை ஆறுதல் சொல்லி அணைத்து கொண்டாள். நான் மண்ணுக்கு அடிமையா என்று மைந்தன் வினவ, மானுட உடல்கள் அனைத்தும் மண்ணுக்கு அடிமையே, கற்றவனின் சித்தம் மட்டுமே விடுதலை கொள்வது என்று மகிதை சொன்னாள். அவனை அழைத்து சென்று களிமண்ணில் ஓர் அன்னை உருவை செய்தாள். மேலிரு கைகளிலும் மலரும் அமுத கலமும் ஏந்தி கீழிரு கைகளாலும் ஆழி ஒன்றை சுழற்றியபடி அமர்ந்திருந்த அவ்வண்ணை வடிவத்தை சுட்டி காட்டி, மைந்தா, இதுவே உன் குடி தெய்வமாகிய அன்னை மகி, இவளை வணங்குக என்றாள். வணங்கி நின்ற மைந்தனிடம், அனைத்துயிரையும் ஆக்குபவள், அமுதூட்டி வளர்ப்பவள், அழித்து உண்டு பசியாறுபவள், அளவிலா பொறுமை கொண்டவள், அனலை உள் கறந்தவள், அனைத்து தன்னுணர்வுகளாலும் அறியப்படும் மகத் இவளே, அகங்காரமாகி அறிவாகி உணர்வாகி ஐம்புலனாகி நிற்பவள், இவளை வணங்குக என்றாள். அன்னையை அணுகியிரு, முட்டி முட்டி அவள் பாலை குடி, அன்னை அளவுக்கு மேல் அமுதூட்டுவதில்லை. ஒரு நாள் உன்னை அவள் விலக்கி, இனி நீ என்னவன் அல்ல, செல் என்பாள். அன்று நீ விடுதலை கொள்வாய் என்றாள். அன்னையை வணங்கி அச்சிறிய சிலையை கையில் எடுத்துக்கொண்டு சிறுவன் தந்தையின் காட்டிலிருந்து விலகிச் சென்றான். 12 ஆண்டு காலம் மகிதாசன் தனித்த குடில் ஒன்றில் குயவனாக வாழ்ந்தான். கலம் செய்து விற்று அப்பொருள் கொண்டு தவம் செய்தான். பின்பு மெல்லிய புகைத்தாடியும் சுடர் கொண்ட கண்களும் மெலிந்த கரிய உடலும் கொண்ட இளைஞனாக தன் தந்தை வாழ்ந்த காட்டுக்கு சென்றான். முதிய விசாலர் தன் மைந்தர்களான மாணவர்களுக்கு வேத மெய்ப்பொருளை சொல்லிக் கொண்டிருந்தார். பிரம்மத்தை அறியக்கூடுவதில்லை என்பதே அதை பற்றிய முதல் அறிவென்று அறிக. ஏனென்றால் அறிந்ததுமே அது அறிவென்றாகிறது, எல்லைக்கு உட்பட்டதாகிறது. அலகிலியான அது அப்படி தன்னை அடைத்துக் கொள்வதில்லை. அப்போது கையில் ஒரு குடத்துடன் அவர் கல்வி சாலை முன் வந்து நின்றான் மகிதாசன். அவனை கண்டதுமே அடையாளம் கொண்ட விசாலர் திகைப்புடன் எழுந்தார். ஆசிரியரே, உங்களுக்கு என் ஆசிரிய கொடையென ஒன்றை கொண்டு வந்தேன். நிகரற்றது, முடிவில்லாதது, விசும்பு என அக்குடத்தை காட்டினான். இதற்குள் நிறைந்துள்ள விசும்பை பெற்றுக்கொண்டு என்னை வாழ்த்துங்கள். அக்குடத்தை அவர் காலடியில் வைத்தான். அவன் சொல்வதென்ன என்று புரிந்து கொண்டார். மெல்லிய உடல் நடுக்கத்துடன் நோக்கி நின்றார். சினம் கொண்ட கிருபன் வெளியே வந்து கை நீட்டி, மூடா, உன் குடத்தில் அடங்குவதா விண்ணகம்? ஆணவத்திற்கு எல்லை இல்லையா என்றான். அவ்வாறென்றால் இக்குடத்திற்குள் இருப்பதென்ன என்று மகிதாசன் கேட்டான். எங்குமுளது விசும்பு. எங்குமுளது விசும்பு என்றால் இது விசும்பே. மூத்த மாணவனாகிய சூக்தன், இது வான் என்றால் வெளியே இருப்பது என்ன என்றான். அதுவும் வானே. குடத்தில் அள்ளப்பட்டமையால் இது குடவானம். வெளியே இருப்பதை விரிவானம் என்று சொல்லுங்கள். சொல்வதுதான் பொருளாகிறது. விசாலர் கைகளை கூப்பியபடி அணுகி தனையன் முன் கால் மடித்து மண்டியிட்டு தளர்ந்த குரலில், ஆசிரியனே, அழியாத மெய்யறிவை எனக்கு அருள்க என்றார். அவரது மாணவர்கள் மெய் விதிர்த்து அதை நோக்கி நின்றனர். விசாலரின் நெற்றி பொட்டில் கை வைத்து வாழ்த்தினான் மகிதாசன். அவர் தலையை கைவளைத்து காதில் அப்பெருஞ்சொல்லை ஓதினான். பிரக்ஞையே பிரம்மம்.
ஐத்திரேய பெருங்காட்டில் திவாகரர் தன் கல்வி சாலையில் ஆசிரியரின் புலித்தோலிட்ட பீடத்தில் அமர்ந்து சொன்னார். இதரையின் மைந்தர் என்பதனால் மகிதாசன் ஐத்திரேயர் எனப்பட்டார். அவரது மெய்யறிவு இங்கு கிளைத்து தழைத்தமையால் இது ஐத்திரேய காடு எனப்பட்டது. பிராமணங்களாகவும் ஆரண்யகங்களாகவும் தொகுக்கப்பட்ட ஐத்திரேய மெய்யியலின் முதல் பெருஞ்சொல் அதுவே. அவரது மாணவர்கள் வண்டுகள் இணைந்த ரீங்காரம் போல அதை முழங்கினர். சொல்வளர்காடு 17வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.